வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் பழ தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இன்றைக்கி நான் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் சாந்தி கரிகாலன். அவங்க என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பழ தோசை எப்படி செய்கிறதுன்னு கேட்டனால அவங்களுக்காக இந்த ரெசிபியை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். பழதோசை கேரளாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி. பழதோசை உண்ணியப்பம் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனால் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதோட ரெஸ்டிங் டைம். பழதோசையோட பேட்டர் ரெடி பண்ணி இதை நம்ம உடனடியாக ஃப்ரை பண்ணிவிடுவோம். ஆனால் உண்ணியப்பத்துக்கு இந்த பேட்டர் ரெடி பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணதன் பிறகு தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி ரொம்ப ஒரு ஈஸியான, டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ இது செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பழதோசை செய்கிறதுக்காக இங்கே 250 கிராம் அளவு நல்லா கனிந்த பழம் வச்சுருக்கேன். இதோடைய தோல் உரித்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். தோல் உரித்த பழத்தை நல்லா குழையிற அளவுக்கு நல்லா இது பிசைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற ப்ரிப்ரேஷனில் பூம்பழம் யூஸ் பண்ணி தான் நான் செய்கிறேன். நீங்களும் இதே பழத்தை தான் யூஸ் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. உங்கள் வீட்டில் நல்லா கனிந்த எந்த பழமாக இருந்தாலும் அதை வைத்து நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷனை செய்யலாம். இந்த அளவுக்கு இந்த வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணதன் பிறகு 25 கிராம் அளவு பொடியாக நறுக்கிய காய்ந்த திராட்சை மற்றும் முந்திரி சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் மற்றும் 200 கிராம் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியண்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு 100 கிராம் அளவு இடித்த வெல்லத்தில் 50 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கரைத்த வெல்லத்தை ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி முதல் பாதியை இப்போ சேர்த்துக்கலாம். மீதமுள்ள பாதியை இதை நல்லா கிளறினதன் பிறகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இதை செய்யும் பொழுது இதில் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிறத தவிர்க்க முடியும். இந்த பதத்துக்கு இதை நல்லா கிளறினதன் பிறகு இதில் மீதமுள்ள பாதியை சேர்த்துக்கலாம். இதில் 2வது பாதியும் சேர்த்ததன் பிறகு இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா தோசைக்கு யூஸ் பண்ணுற மாவு கன்சிஸ்டன்சியை விட இது நல்லா திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு இதை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பழதோசைக்கு தேவையான மாவு ரெடியாக இருக்குது. இதை எடுத்து சைடில் வச்சுக்கலாம். பழதோசை சுடுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் சின்ன குழிக்கரண்டி அளவு மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றினதன் பிறகு குழந்தைகளை சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதுக்கு நடுவில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வைக்கிறேன். இது குழந்தைங்களை மட்டும் அட்ராக்ட் பண்ணாது, நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த குச்சியை மறைக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மாவை இது மேலே ஊற்றி இந்த குச்சியை மறைச்சிக்கலாம். இதுக்கு மேலே சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக பொடியாக நறுக்கிய பாதாம் மற்றும் பிஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக மட்டும் இருக்காது, பார்க்கும் போதும் நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். இந்த பாதாம் பிஸ்தா மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த எந்த நட்ஸாக இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததன் பிறகு இதை சுற்றி நெய் ஊற்றிக்கோங்க. இந்த நெய் இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு நெய்யோட மனம் நல்லா வருதோ அந்த அளவுக்கு இந்த பழதோசை ரொம்ப அருமையாக இருக்கும். பழதோசையோட ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வந்ததன் பிறகு இதை அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பழதோசையை குக் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கனால இது சீக்கிரம் கருகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க பிஸ்தா மற்றும் முந்திரி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும்னா நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். இதை திருப்பினதன் பிறகு இது மேலே இன்னொரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 பக்கமே நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க பிஸ்தா மற்றும் பாதாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இந்த பழதோசையை எடுத்து சைடில் வச்சுருவோம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் நம்ம ஊற்றிக்கலாம். மிச்சம் இருக்க எல்லா மாவுமே நம்ம ஊற்றியாச்சு. அவ்வளோதான், ஒரு அட்டகாசமான ருசியான சத்தான பழதோசை ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பழதோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த பழதோசைக்கு நடுவில் எப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க அவங்களா எடுத்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.